இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 126ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். நம்முடைய கிரியைகளுக்கு நல்ல சந்தோஷமான பலனை கர்த்தர் தருவார் என்கிற நிச்சயத்தை இந்த வேத வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. விதைக்கிற விவசாயிகளை நீங்க கவனிச்சு பாருங்க. அவர்களுக்குரிய அந்த நிலத்துல அவர்கள் கடுமையாக பிரயாசப்படுகிறார்கள், இரவும் பகலும் பாடுபடுகிறார்கள். விதைப்பதற்கு மாத்திரமல்ல, அதை வளர்ப்பதற்கு பூச்சி தொந்தரவுகள் ஏற்பட்டு விடாதபடிக்கு அது பாதுகாக்கப்பட அதற்காக உரம் வைக்கிறது, மருந்து தெளிக்கிறது. அது வளருகிற வரைக்கும் அதற்கென்று குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. அந்த நாட்கள் நிறைவேறுகிற வரைக்கும் பொறுமையாக அவர்கள் காத்திருக்கிறார்கள். மழை பெய்யணும், தண்ணீர் வசதி இருக்கணும், இப்படி இயற்கையின் அனுகூலங்கள் தேவை. அவர்களுடைய பிரயாசம் ஒரு பக்கம், இது எல்லாவற்றுக்கும் பிறகுதான் பலன். அப்ப பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டதற்கு நல்ல பலன் கிடைக்கும் போது அவர்கள் மகிழ்கிறார்கள். அப்ப நம்ம நினைக்கிறோம் இந்த பலன் அவர்களுக்கு கிடைத்ததுனால இவர்கள் சந்தோஷமா இருக்காங்க. உண்மைதான், ஏன்னா அவங்க அதற்காக பிரயாசப்பட்டிருக்காங்க. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இப்படி யாரெல்லாம் பிரயாசப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் பலன் கொடுக்கிறவர். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். அப்ப ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல யாரும் முழு ஈடுபாட்டோடு செயல்படுகிறார்கள், முழு மனதோடு அதை செய்யறாங்க, அதற்காக எந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் எடுக்கிறாங்க, இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். எடுத்த உடனே எக்ஸாம்ல எல்லா சப்ஜெக்ட்லையும் சென்டம் வாங்க முடியுமா? முடியாது. அந்த வருஷம் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ராத்திரி பகலாக கண் விழிச்சு படிக்கணும், திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதுலாம் கவனம் செலுத்தணும், நேரத்தை ஒதுக்கணும், தூக்கத்தை தியாகம் பண்ணணும், ஆகாரத்தை கொஞ்சம் குறைக்கணும். அப்போ டீச்சர்ஸ் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் அவங்க என்ன செய்யணும்? ஒத்துழைக்கணும். ஒரு வேலையில் முன்னேறணும் அப்படின்னா அந்த கம்பெனி செட் பண்ணுற கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கணும். எடுத்த உடனே ப்ரொமோஷன் வராது, எடுத்த உடனே இன்க்ரிமெண்ட் கிடைக்காது, எடுத்த உடனே பதவியிலலாம் கூட மேலே கொண்டு போய் என்ன செய்ய போகிறது இல்லை, யாரையும் பொறுப்பில் வைக்க போகிறது இல்லை. ஒரு தொழில் செய்கிறோம்னா இன்னைக்கு தொழில் ஆரம்பித்து அடுத்த மாதமே தொழிலில் அமோக வளர்ச்சி அப்படிலாம் கிடையாது. அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு என்ன செய்யலாம், அந்த எல்லையை விரிவாக்குவதற்கு என்ன செய்ய, இப்படிலாம் கடுமையான பிரயாசங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கு. இப்படி நம்ம முயற்சி செய்யும் போது ஆண்டவர் இதை கவனிச்சுட்டே இருக்கிறார். என் பிள்ளை எப்படி இதுக்கு ட்ரை பண்றாங்க, எப்படி இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியத்திலலாம் அவங்க உண்மையா இருக்கிறாங்களா, உத்தரவாதத்தோடு செயல்படுறாங்களா, உடல் உழைப்பை அவங்க கொடுக்குறாங்களா, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துதான் அதுக்கு பலன். அப்போ சில நேரத்தில் நம்முடைய பிரயாசங்கள் பலனை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நம்ம அதற்காக காத்திருக்க வேண்டியது இருக்கும். இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனைலாம் என்ன செய்யலாம், நமக்கு வரலாம். ஆனால் நல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்க பிரயாசப்பட்டா அதுக்கு நல்ல பலன் உண்டு. நீங்க கண்ணீரோட நீங்க அதுக்கு பிரயாசப்பட்டிருக்கீங்களா, உங்களுக்கு ஆசீர்வாதமான பலன். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்களா, அந்த பிள்ளைகள் எதிர்காலத்துல நல்லா இருப்பாங்க. நல்ல ஒரு கல்லூரியிலேயோ அல்லது பள்ளியிலேயோ படிப்பதற்கான ஏற்பாடு செஞ்சு ஃபீஸை கட்டுறீங்க. ஆனா அந்த பிள்ளைகள் அதை பயன்படுத்தி கொண்டு அதற்கு ஏற்றாற் போல தங்களுடைய படிப்புல கவனம் செலுத்தி வரும்போது கர்த்தர் பார்க்கிறார். அப்போ அவர்களை ஆசீர்வதிக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். இப்படிதான் கர்த்தர் செய்கிறார். ஆகவே நாம நம்முடைய வேலையை செய்வோம், நம்முடைய கடமையை நிறைவேற்றுவோம். நாம கர்த்தர் தந்த இந்த காரியங்களில் எல்லாம் உண்மையா இருப்போம், கடினமா பிரயாசப்படுவோம், பலன் நிச்சயம் உண்டு. கர்த்தரை முன் வச்சு பிரயாசப்படுங்க, கண்டிப்பா கர்த்தர் பலன் தருவார் என்று நம்பிக்கையோட பிரயாசப்படுங்க. ஆண்டவர் பலன் தருகிற வரைக்கும் பொறுமையோடு காத்துருங்க. கம்பீரமா இருக்கத்தக்க, தலைநிமிர்ந்து இருக்கத்தக்க, சந்தோஷப்பட்டு கலிகூறத்தக்க நல்ல முடிவுகளை, நல்ல பலன்களை, நன்மைகளை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற எல்லாவற்றிலும் உண்மையாய் பிரயாசப்பட்டு இந்த பலன்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.